கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் செய்தி வேலைக்காக தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? டோன்ட் யூ ஃபியர் காட்? இந்த கேள்வியை யார் கேட்டது? சிலுவையிலே தொங்கின கல்வன் கேட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 முதல் 43 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, இந்த சிலுவையிலே தொங்கின கல்வன் சொன்ன அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். மற்ற கல்வனை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டான். எதற்காக இந்த கேள்வியை கேட்டான்? அந்த கல்வன் இயேசுவை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். எல்லோருமே இகழ்ந்தார்கள். சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா, உம்மை அடித்தவன் யார் என்று சொல். பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவரை இகழ்ந்தார்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இரு கல்வர்களே ஒருவன் இந்த விதமாக அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மற்ற கல்வன் சொல்லுகிறான் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உன்னை தண்டிச்சிருக்கிறாங்க, நீ குற்றம் செய்திருக்கிற, நானும் குற்றம் செய்திருக்கிறேன், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறான். தன்னை சேர்த்துக் கொள்கிறான். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆனால் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இவனுடைய கோரிக்கையை பாருங்க. அவனுடைய கோரிக்கை எப்படி இருந்தது? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சிக்க வேண்டும், எங்களையும் எங்க 2 பேருமே ரட்சிக்க வேண்டும் என்று இகழ ஆரம்பிக்கிறான். ஆனால் இவனுடைய கோரிக்கை, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். அவனை சேர்க்கல. ஏனென்றால் அவன் இயேசுவை இகழ்ந்தான். இவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டவனாக இருக்கின்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அந்த ராஜ்யத்தை அறிந்தவனாக இருந்தான். இயேசு உலக இரட்சகர் என்பதை அறிந்தவனாக இந்த குற்றவாளி இருந்தான். ஆனால் தனக்கு ஏற்பட்ட அந்த குற்றத்தின் நிமித்தமாக அவன் சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டவனாக இருந்தான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான்.
தன்னுடைய உறவினர்களை நோக்கி அவன் கூப்பிடவில்லை. இயேசு யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டான். அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது, அந்த ராஜ்யத்திலே அடியேனை நினைங்க என்று கேட்கிறான். ராஜ்யத்தை பற்றி அறிந்தவன், சுவிசேஷ வசனத்தை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அன்பான தொலைக்காட்சி நேயரே, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, இந்த சிலுவையிலே தொங்கின கல்வர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்ற வார்த்தையின்படியாக ஒரு கல்வனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டவனாக இருக்கின்றான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகால் ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ள வேற செய்கிறான். மற்ற கல்வனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறான். இயேசு அவனை பார்க்கின்றார், அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவனுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். அடியேனை நினைத்தருளும் என்று கேட்கிறான். என் குடும்பத்தை நினைங்க என்று கேட்கல, தான் முதலாவது காப்பாற்றப்பட வேண்டும். அந்த ஆத்துமா வெளியேற பெற்றது. ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் வெளியேற பெற்றது. அந்த ஆத்துமாவிலே அவன் மனம் திரும்புகின்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கே என்று சொல்லுகிறார், நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பாவியை ரட்சிக்கிறார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால், உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவாயானால் இன்றே உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவனுக்கு அன்றே ரட்சிப்பு கிடைத்தது. அவரோடு கூட பரதேசிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். சாலமோன் சொல்லுகிறார், சங்கீதம் 72வது சங்கீதம் 12-13 வசனங்களிலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். இவன் கூப்பிட்டான் அல்லவா, இவனை விடுவித்தார். பலவீனனுக்கும் எளியனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார், ரட்சிக்கவும் செய்கிறார். கூப்பிடுகிறவருடைய சத்தம் கேட்கிறார், அவர்களை விடுதலை செய்கிறார். அந்த குற்றவாளிகள் என்று அந்த அரசு சிலுவையிலே இயேசுவோடு கூட அறைந்தது. ஆனால் இயேசு மகாராஜன், ராஜாதி ராஜன், உலகத்துக்கே ராஜா. அவர் அவனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் என்ற அந்த வசனத்தின்படியாக, சாலமோன் சொன்ன அந்த வசனத்தின்படியாக, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் மண்ணுக்கு போனது. ஆனால் அவனுடைய ஆத்துமா இயேசுவோடு கூட பரதீசுக்கு போனது. அன்பானவர்களே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு அநேகர் உலகத்தை வசப்படுத்துகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடிய ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுக்க மறந்து விடுகிறார்கள், அறியாது போகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கலாம். அவன் கேட்டான் மற்ற கல்வனை பார்த்து, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஏன்னா நாமெல்லாம் குற்றவாளிகள், அவரும் குற்றம் செய்யாதவர், அவர் பரிசுத்தர். அப்ப நம்ம பயந்துதான் ஆக வேண்டும். அப்ப ஏன் பயப்பட வேண்டும்? சங்கீதம் 89:6 9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாய கர்த்தாவை உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது, அவருக்கு நிகராக யாருமே இல்லை. எனவே நாம் பயப்பட வேண்டும்.
தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆகாய மண்டலம் எவ்வளவு பெரியது! ஆகாய மண்டலம், அதிலே கர்த்தருக்கு நிகரானவர் யார்? யார் நிகரானவர் என்று சொல்ல முடியுமா? இந்த பூமியிலே ஒரு பெரிய பணக்காரனை நாம் சொல்லலாம், ஒரு தேசத்துக்கு அதிபதியை சொல்லலாம், ஆனால் அந்த தேசத்துக்கு தான். ஆனால் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யக்கூடியவர் கர்த்தர். அவருக்கு நிகராக யாரை நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? கோலியாத்து பெரிய பலவான், அவனை தாவீது அடித்து வீழ்த்தினார். அப்படி அந்த பலவான்களின் புத்திரரிலே கர்த்தருக்கு ஒப்பானவர் யாராவது இருக்க முடியுமா? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர். பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை நாம் ஆராதனை செய்கிறோம். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? எவ்வளவு தெளிவாக சங்கீதக்காரன் சொல்கிறார் என்று பாருங்கள். உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவன் பரிசுத்தர். எனவே தேவதூதர்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பாத்திரமுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர். எனவே அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். எல்லோருமே பயப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆத்துமாக்களின் தேவனாக அவர் இருக்கிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். Behold, all soul are mine. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. As the soul of the father, so also the soul of the son is mine. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். The soul that sins, it shall die. எந்த ஆத்துமா பாவம் செய்கிறதோ அதுதான் சாகும். ஆனால் எல்லா ஆத்துமாவும் என்னுடையது. அது தகப்பனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்துமா என்னுடையது. எல்லா ஆத்துமாக்களும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆத்துமா கர்த்தருடையது. அவர்தான் உண்டு பண்ணினார். ஆதாமுக்கு ஆத்துமாவை உண்டு பண்ணினவர் அவர்தான். அந்த சந்ததியிலே வந்தவர்கள் தான் நாம் எல்லோருமே மனிதர்கள். ஆக பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆத்துமாவும் கர்த்தருக்கு தான் சொந்தமானது. மற்ற யாரும் அதுக்கு உரிமை பாராட்டவே முடியாது. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ரட்சிக்க முடியுமா? மரணம் வராமல் தடுக்க முடியுமா? முடியாதே. ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிக்கவும் வல்லவர் என்பதை நாம் அறிகிறோம். ஏனென்றால் அந்த ஆத்துமாக்களின் மெய்ப்பராக அவர் இருக்கிறார். எல்லா ஆத்துமாவே என்னுடையது. இன்றைக்கு ஆத்துமாக்களின் மெய்ப்பரை, கர்த்தரை அறியாத அநேக ஆத்துமாக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுடைய ஆத்துமாவை உண்டு பண்ணினவர் பிதாவாகிய தேவன். அவருக்கு உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்ற சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்கு ஏற்றபடியாக வாழ்வீர்கள் என்றால் நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை தேவன் பேர் சொல்லி அழைத்தார். அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என வேதம் சொல்லுகிறது. அந்த ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது தன்னுடைய மகனை பலியாக கேட்டார். கர்த்தர் கொடுத்ததை கேட்கிறாரே என்று அவன் யோசிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்ததை அவருக்கே கேட்கிறார், கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அவனை பலியிடும்படியாக அழைத்து கொண்டு போகிறார். அவனை பலியிடும்படியாக கத்தியை
வெட்டுவதற்கு ஓங்கும் போது அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார். நீ ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்று தேவனே ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். அன்பான நேயரே, நீங்கள் நானும் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மகனையே பலியிட ஒப்பு கொடுக்க துணிந்த விசுவாசிகளின் தகப்பன். அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த ஒரு மகனை எடுத்துக்கொண்டால் அவர் எண்ணிலடங்கான பிள்ளைகளை கொடுக்க அறிந்திருக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்தபடினாலே துணிந்து வழியிடும்படியாக கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார் ஆபிரகாமை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு அந்த விதமான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, மோசேயை நாம் பார்க்கிறோம். அவனும் கர்த்தருடைய சமூகத்திலே பயந்த ஒரு மனுஷனாகத்தான் இருந்தார். உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்ற ஒரு ஆலோசனையை மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு இருக்கணும், அவர்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து எந்நாளும் டெய்லி பயப்பட வேண்டும். அன்பானவர்களே, நீங்க பயப்பட்டா மட்டும் போதாது, உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், எங்க பசங்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க சர்ச்சுக்கு. ஏன்? அவங்கெல்லாம் நவீன உலகத்துக்குள்ள போயிட்டாங்க, கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறாங்க. பழைய காலத்து ஜனங்கள் தான் தேவனை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எனவே நீங்களும் அவருக்கு பயப்பட வேண்டும், உங்க பிள்ளைகளும் பயப்பட வேண்டும். எதற்காக? நீங்கள் நன்றாக இருக்கும்படி. நல்லா இருக்கணும். கஷ்டம் வந்த உடனே தான் கர்த்தரை தேடுகிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் ஜெபம் பண்ணும்படியாக சொல்றாங்க. நல்லா இருக்கும்போது திரும்பி கூட பார்ப்பதில்லை. அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். நாமும் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னாலும் அவர்கள் எனக்கு பயப்பட வேண்டும், என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கற்பனைகள் எல்லாவற்றையுமே கை கொள்ள வேண்டும். அந்த விதமான அந்த இருதயமானது இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அதுக்குத்தான் இயேசு சொன்னார் மலைப்பிரசங்கத்தில். இருதயம் தான் எல்லாத்திற்கும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த இருதயத்தை தேவனுக்கு கொடுங்க, முழுமையாக கொடுங்க, பாதியாக அல்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே நீங்க அன்பு கூற வேண்டும். இதான் பிரதான கற்பனையாக இருக்கிறது. இந்த முழுமையை நீங்க கர்த்தருக்கு செலுத்தி பாருங்கள், தேவன் உங்களிலே நிலைத்திருப்பார். தேவனுக்கு குடும்பமாக பயத்தோடு இருங்கள். யோபு சொல்றார் பாருங்க, யோபு 28:22 நம்ம வாசிக்கிறோம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். இதுதான் ஞானம், இதுதான் புத்தி. எல்லாவற்றிலும் போய் கேட்டாச்சு. பாதாளத்துக்கு போய் கேட்டாலும் கூட எனக்கு தெரியாது, எனக்கு சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் கேட்டாலும் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. ஆகாய மண்டலங்களை போய் கேட்டாலும் அது எனக்கு தெரியாது. மிருக ஜீவ ராசிகள்கிட்ட போய் கேட்டாலும் அது எனக்கு தெரியாது. தேவனுக்கு பயப்படும் போது சகல நன்மைகளும் உனக்கு வந்து சேரும். எனவே கடைசியில் அவர் சொல்றாரு, மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். இதைத்தான் யோபு சொல்லி நிறைவு செய்கிறார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சகோதரனே சகோதரியே, பரத்திலிருந்து ஞானம் வர வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகும்போது புத்தி கிடைக்கும்.
யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டான். அவன் பொல்லாப்பை விட்டு விலகினான். தேவன் அவனை உயர்த்தினார். சகோதரர்கள் அவனை தூக்கி விற்று போட்டார்கள். ஆனால் அவனோ எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்ட அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். எங்கு சென்றான் ஒரு வாலிப பிராயத்திலே தன்னை பாதுகாத்து கொண்டான். எந்த விதமான உறவுகள் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அடிமையாக கடந்து செல்கிறான். ஆனால் அவன் தேவனுக்கு பயப்பட்டான். அதனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்தார். அதனாலே அங்கே எகிப்திலே அவன் உயர்த்தப்படுகிறான். தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 103:13 வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் இறங்குகிறார்கள். தகப்பன் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, பிள்ளைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. ஏனென்னா தான் பெற்றெடுத்த பிள்ளை எல்லோருமே நேசிக்கிறார்கள். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறார்கள், நல்ல திறமையாக. நான் தான் இப்படி ஆயிட்டேன், என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்றார் சங்கீதக்காரன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அவன் கேட்கறதானே வாங்கி கொடுப்பான். கர்த்தர் தமக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு அவர் இறங்குகிறார். யாரெல்லாம் பயந்து இருக்கிறாங்களோ, அவங்க என்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் நன்மையானவைகளை தந்தருளுகிறார். ஒருவேளை தாய் தகப்பன் கூட கைவிட்டு விடலாம், ஆனால் அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சாலமோன் சொல்லுகிறார், பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. Let us hear the conclusion of the whole matter. காரியத்தினுடைய கடைத்தொகையை கேட்போமாக. Fear God, தேவனுக்கு பயந்து, and keep his commandments, அவருடைய கற்பனைகளை கைக்கொள். For this is the whole duty of man. இதுதான் எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இதைத்தான் நீ செய்யணும். இதைத்தான் வேதாகமும் எதிர்பார்க்கிறது. இதுதான் காரியத்தினுடைய கடைத்தொகை, முடிவு செய்தி என்று சொல்லலாம். நீ தேவனுக்கு பயப்படணும், அவர் கற்பனைகளை கைக்கொள்ளணும். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுதான். இந்த 3 காரியத்துக்குள்ளாகவே முடிச்சிட்டார். இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்களா? ஏதோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்ய ஆரம்பிங்க. தேவனுக்கு பயப்படுங்க, சகலமும் உங்களை நாடி ஓடி வரும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க, சகல நாளும் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வீர்கள். இது எல்லா மனுஷரும் கைக்கொள்ள வேண்டிய கடமையாக இருக்கிறது. நான் கை கொண்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது இந்த பூமியில். இல்லை நான் அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னா உண்டாக்கினவருக்கு விரோதமாக நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். தேவனுக்கு பயப்படவில்லை. தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சூரியன், அந்த வெளிச்சத்தின் கீழாக மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு லைட் வெளிச்சம், உலகத்துக்கே ஒரே ஒரு வெளிச்சம், உலகத்துக்கே ஒரே ஒரு தேவன். அவர் நம்மை பார்க்கிறார். சூரியன் எப்படி இருளுள்ள இடங்களிலே பிரகாசமாக இருக்கிறதோ அதை போல தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே யாரும் மறைந்திருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இதுவே மனுஷர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. மல்கியா, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கடைசி புத்தகம் மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் சொல்லுகிறார், அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறார் கர்த்தர். எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்கிறது.
எப்படி ஹார்ட் டிஸ்கில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறதோ, சேவ் ஆகிறதோ, அதே போல் அங்கே ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட தேவனுக்கு பயப்படுங்கள். கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியு ஒரு மிலிட்டரி மேன், 100க்கு அதிபதி, தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன். இன்னைக்கு நீங்க குடும்ப தலைவராக இருக்கிறீங்க. நீங்க பயப்பட்டா தான் மற்றவங்க பயப்படுவாங்க தேவனுக்கு. உங்க பிள்ளைகள் மதிப்பாங்க. நீங்களே தேவனுக்கு பயப்படவில்லை என்றால் உங்க குடும்பம் முழுவதும் பயப்பட மாட்டார்கள். இந்த கொர்நேலியு வீட்டாரை போல நீங்கள் முழுவதுமாக மாறுங்கள். பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Submitting yourselves one to another in the fear of God. கணவன் மனைவிக்கு சொல்றார். கணவன் மனைவி தான் முக்கியமானவர்கள் குடும்பத்தில். அவங்க 2 பேருமே கீழ்ப்படிய வேண்டும் தேவனுக்கு. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டுமா? நான் ஏன் உனக்கு கீழ்ப்படியணும், நான் ஏன் உனக்கு கீழ்ப்படியணும் என்று சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள் என்றால் அங்கே தெய்வ பயம் இல்லை. தேவன் நம்மை உண்டாக்கினார், எனவே நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது. எதற்காக ஏவாள் உண்டாக்கப்பட்டாள்? அவனுக்கு உதவியாக உண்டாக்கப்பட்டாள். ஆதாம் என்ன செய்ய வேண்டும்? ஏவாளை நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. One to another in the fear of God. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டுமா? பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2:17, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் நீங்க மதிக்க கற்றுக்கோங்க. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயப்படுங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க. தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிகாரம் உள்ள எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்திருங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ண வேண்டுமா? நான் ஏன் அவனை போய் கனம் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மை ஆட்சி செய்யும்படியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அதிகாரியாக இருக்கிறார். நமக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பேதுரு அதைத்தான் வலியுறுத்துகிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19:5 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம், நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அந்த சத்தம் அங்கிருந்து வந்தது. இது பரத்தினுடைய சத்தமாக இருக்கிறதே. இதற்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், சகல நன்மைகளையும் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். சிலுவையிலே தொங்கின கல்வன் மற்ற கல்வனை பார்த்து, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டான். அவனும் பயந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டான். அவனுடைய கோரிக்கை நிறைவேறினது. தேவனுக்கு பயப்படுங்கள், அப்போது சகல நன்மைகளையும் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை போல உமக்கு பயந்தவர்களாக நாங்கள் ஜீவனம் பண்ணவும், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும், அதன்படியாக நடக்கவும் தேவன் தாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமா இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 944-355-8041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.